வாங்கம்மா வாங்க. ஒரு ஜோடி செருப்பு வாங்கினா 2 ஜோடி செருப்பு இலவசம். ஓ, யாருங்க இவன்? எல்லா கடையிலும் மைக் செட் வச்சு விளம்பரம் பண்ண, இந்த கடையில மனுஷனை கொண்டாந்து வச்சு விளம்பரம் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒண்ணும் இல்லைங்கண்ணா, நம்ம ஊர்ல இன்னைக்கு சடவுனு அண்ணன் ஸ்டாண்ட்ல சும்மா தான் வந்துருக்காருன்னு சொல்லி 100 ரூபாய்க்கு கொடுத்து கூப்பிட்டு இருக்காங்கண்ணா. எந்த மாதிரிங்கண்ணா செருப்பு பாக்குறீங்க? ரொம்ப லேசா இருக்கணும்ண்ணா, சன்னமா இருக்கணும். ஒரு 5-6 வருஷத்துக்கு உழைக்கிற மாதிரி ஒரு நல்ல செருப்பு எடுத்து போடுங்க. அதுக்கு நீங்க ஆசாரி பேட்டரையில சொல்லி தகரத்துலதான் செருப்பு செஞ்சு போட்டுக்கோங்க. ஆனா ஏங்க தம்பி, பின்ன என்னங்கண்ணா, பேட்டா செருப்பு வேணும், ஆஸ் செருப்பு வேணும், இந்த மாதிரி ஏதாவது கேட்டீங்கன்னா பரவாயில்ல. அன்னைக்கு இந்த மாதிரி தான் செருப்பு எடுத்துட்டு போய் கடின்னு கடிச்சிருச்சு. வாய்ப்பே இல்லையே, நம்ம கடையில செருப்பு கடிக்காதே. செருப்பு கடிக்கல தம்பி, செருப்பு மாடல் சரியில்லைன்னு சொல்லிட்டு என் பொண்டாட்டி அன்னைக்கு கடின்னு கடிச்சிட்டேன். இந்த பொண்டாட்டி நாய்களே இப்படிதாங்கண்ணா, தங்கத்திலேயே நீங்க செருப்பு எடுத்து கொண்டு போனாலும் குத்தம் கண்டுபிடிப்பாளுங்க. ஆனா ஏங்க தம்பி, அவளுக்கு எடுக்கிறது குத்தம் கண்டுபிடிச்சா பரவாயில்ல, எனக்கு எடுக்கிறது, எங்க அம்மாவுக்கு எடுக்கிறது, ஏன் பக்கத்து வீட்டுக்காரன் எடுக்கிறது முதல்ல குத்தம் கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறேன். எதுக்குன்னா இத்தனை சொல்ல, பேசாம போய் உங்க சம்சாரத்தை கூட்டிட்டு வந்துருங்க. அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அவங்களே பார்த்து எடுத்துட்டு போறாங்க. அதுதான் கரெக்ட் தம்பி. ஓ, செருப்பு சைஸ் என்ன? இது சரி 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 சரி, வாங்கிட்டு வர. என்னாச்சுங்கண்ணா? அது ஏங்க தம்பி, என் பொண்டாட்டி பருப்பு வாங்கிட்டு வர சொன்னா, நான் செருப்பு வாங்கிட்டு போலான்ட்டு வந்துட்டு, நான் இந்த பொண்ணை செருப்புலயே நீ அடிப்பேன்.